வாழ்க உயரம், வாழ்க உயரம், வாழ்காசமுடன். இதுவரை விதியும் மதியும் அப்படிங்கிற தலைப்புல எப்படி மதியை கொண்டு விதியை வென்று வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறதுக்கு, அதே மாதிரி திருக்குறள் ஒன்று சொன்னாங்க. திருக்குறள் சொல்லும்போது ஊழில் பெருமதி யாவுல மற்றொன்று சூழலும் தான் முன்றும். அதாவது ஊழ் என்றால் விதி, அதை விட வலியது எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதே திருவள்ளுவர் ஊழையும் உப்பக்கம் காண்பர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஊழையும் விதியை கூட மாற்றக்கூடிய தன்மை மக்களுக்கு இருக்கிறது. தாழாது உயர்த்துபவர் அப்படின்னு சொன்னா விடாது முயற்சிக்கிறவங்க ஊழையும் உப்பக்கம் வாங்க விதியவும் மாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. திருவள்ளுவரே விதி மதிப்புன்னு சொல்லியிருக்காரு. அதே நேரத்துல அந்த விதியவும் மாற்றலாம் அப்படிங்கிறார். ஆனா விதிங்கிறது ஏதோ ஒண்ணு தனியா இல்லை. விதிதான் இறைமை, இறையே விதிதான். நம்ம விதினா நம்ம துன்பத்துக்கு மட்டும் விதின்னு சொல்றோம். துன்பம் மட்டும் அப்போ விதின்னு சொல்ல மாட்டேங்கிறோமே. நிறைய லாட்டரியில பணம் இருந்தா, இல்ல நல்ல வேலை கிடைச்சா, நிறைய பிசினஸ் வந்தா அப்போ விதின்னு சொல்ல மாட்டேங்கிறோம். அப்போ அதிர்ஷ்டம்னு சொல்லிக்கிறோம். அப்போ அதிர்ஷ்டம் இல்ல, மதியை கொண்டு உழைத்ததுனால் நல்ல பொருள் கிடைத்தது, பொருள் வளம் கிடைத்தது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா மனிதன் ஆரம்ப காலத்தில் இருந்து மதியை கொண்டுதான் வாழ்ந்து கொண்டு வருகிறான். ஏன்னா விதி அப்படின்னு சொல்லும் போது மழை பெய்யுது, அது இயற்கைதான் விதி. மழை பெய்யுது, அதிகமா அந்த சீசன்ல தான் பெய்யும். மழை காலத்துலதான் பெய்யும், மற்ற நேரத்துல பெய்யாது. ஆனா அந்த மழை நீரை நேரம் கடவுள போய் விழுறத அணை கட்டி அதை தேக்கி வைத்து மழை பெய்யாத காலங்களுக்கு உபயோகப்படுத்தியது யாரு? மனிதனுடைய மதி. இந்த மதியுமே விதியை அடிப்படையாக கொண்டுதான் செய்யுது. பிருந்தாவனம் கிருஷ்ணராஜ சாகர் அணை கட்டும் போது 2 முறை அணை கட்டுனாங்க. ஆனா தண்ணி உடைஞ்சிட்டு, அணை உடைஞ்சிட்டு. அதுக்கப்புறம் தான் விஸ்வேஸ்வரையா யோசிச்சாரு, எந்த அளவுக்கு நீரின் வேகம் வருகிறது, எந்த அளவுக்கு அதிகமாக வருகிறது என்று பார்த்து அதை கொள்ளக்கூடிய அளவுக்கு மிக பெரிய டேமா அந்த கிருஷ்ணராஜ சாகர் டேம, அந்த நீர் அத்தனையும் சேர்க்கக்கூடிய அளவுக்கு 3வது முறையாக கனெக்ட் பண்ணி பெரிய டேம் கட்டினதும் அதுதான் இப்ப நினைச்சிருக்கு. அப்போ விதியை மதியால் வெல்லலாம். அணை கட்டினாலும் உடையுது அப்படின்னு சொன்னா அதை அவருடைய மதியை கொண்டு இது பண்ணிட்டாரு. எல்லாமே விதிதான். கரும்பு விளைவது எப்படி விளையுது? இயற்கை. கரும்பை நட்டினா விளையும். ஆனா அந்த கரும்பை நம்ம மதியை கொண்டு என்ன பண்றோம்? சர்க்கரை ஆக்குறோம், வெல்லம் ஆக்குறோம், கல்கண்டு ஆக்குறோம். அது எது? கரும்பு சர்க்கரை ஆப்பதும், வெல்லம் ஆப்பதும், கல்கண்டு ஆப்பதும் மதி. அதே போல இரும்பு, பஞ்சு இயற்கை, அது விதி. பஞ்சு கொடுத்தா இருக்கும். அந்த பஞ்சு கொண்டு எப்படி ஆடைகள், எத்தனை விதவிதமான ஆடைகள் தயாரிக்கிறாங்க. இரும்பு உலோகம், அது தனிப்பட்ட முறையில் இரும்பு, பொண்ணு, இது எல்லாமே விதி. அந்த விதியை மனிதர் மதியை கொண்டு இருந்த எத்தனை ஆயுதங்களாகவும் பலவித உபயோக பொருட்களாகவும் மாற்றுகிறான். அதே மாதிரி விதியினால நம்முடைய வாழ்க்கையவே மாற்றிக்கொள்ளலாம்ங்கிறதுக்கு அவங்க நிறைய சொன்னாங்க. இன்னொன்னு உங்களுக்கு புரிய ஒன்று சொல்றேன். நம்மளுடைய பிராரப்த கர்மம் என்பது விதி. பிராரப்த கர்மம், ஆகாய கர்மம் என்பது, ஆகாமிய கர்மம் என்பது அந்த பிராரப்த கர்மத்தை மதியால் வெல்லும் போது செய்கிற செயல் ஆகாமிய கர்மம். அது என்ன உங்களுக்கு தெளிவா சொன்னா புரியும். பிராரப்த கர்மம் என்றால் தந்தை தாய்க்கோ யாருக்கோ சர்க்கரை வியாதி இருந்தால் பிள்ளைகளுக்கு வரும் என்பது பிராரப்த கர்மம். இது நிரூபிக்கப்பட்ட உண்மை. ஆனால் இப்பொழுது உங்களுக்கு எல்லாம் நிறைய விழிப்புணர்வு. எல்லாரும் சொல்றாங்க அப்பா அம்மாக்கு இருந்தா பிள்ளைக்கு வரும்னு. அப்ப அதை கேட்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, இதெல்லாம் பண்ணினா ஒழுக்க பழக்கங்கள் இருந்தா சர்க்கரை வியாதி
வராமல் தடுக்கலாம். இது தெரியுது. தெரிந்த பிறகு இதை செயல்படுத்துவது ஆகாமிய கர்மம். அப்படி பண்ணும்போது அந்த சர்க்கரை வியாதி வராமலே தடுத்து கொள்ளலாம். அதுதான் விதி வர வேண்டும் என்று இருப்பது விதி. அந்த விதியை வராமல் தடுத்து கொள்வது மருத்துவம். எல்லாமே நமக்கு தேவையானபடி நம்ம விதியும் வழியும் பிரிக்க முடியாது. வேகம் என்பது விதி, அது விவேகமாக மாற்றுவது வழி. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ எது இயல்பாக நடக்கின்றதோ நடக்கின்ற எதையும் நாம் அப்படியே ஏற்றுக்கிட்டோம்னா கஷ்டம். அதுல இருந்து எப்படி மாற்றி அமைப்பது அப்படின்னு நம்முடைய சிந்திக்கிற திறனை கொண்டு சிந்தித்தோம்னா எத்தகைய விதியையும் நாம் மாற்றி விடலாம். அதுதான் ரொம்ப நல்லா சொன்னாங்க. இது ஒரு அருமையான தலைப்பு. இந்த தலைப்பை எல்லாரும் யோசிச்சு பார்த்து இத உணர்ந்து கொள்ளணும். உணர்ந்து கொண்டு வாழ்க்கையில எல்லாத்தையும் பள்ளி நடந்துச்சு, நானே இப்படி வந்துருச்சு, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் சொல்லக்கூடாது. எந்த நிகழ்வு நடந்தாலும் அப்படின்னு நினைக்காம அதிலிருந்து மீண்டு வெற்றி பெறதுக்கு எல்லாரும் அதுதான் இந்த தலைப்பினுடைய அடுத்த வாழ்க்கை. அவங்க வாழ்த்துவோம்.